இன்னைக்கு இந்த குழந்தைய பண்ணிருக்கானுங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ளே பண்ணனா என்ன சார் பண்ணுவீங்க? மூடி மறைச்சிடுவீங்களாங்க சார்? சொல்லுங்க, நாங்க அவ்வளவு மரியாதை கொடுக்கறோம்ல, ஏன் எங்களுக்கு நீங்க போராட மாட்டேங்கிறீங்க? பொதுமக்கள் எழுத்துவா இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. கொடுங்க, குழந்தை போயிருச்சு, அவன் எப்படி அந்த குழந்தைய துடி துடிச்சு கொன்னானோ அதே மாதிரி அவங்கள பண்ணுங்க. எங்க முன்னாடி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்றோம். எங்க முன்னாடி நீங்க பண்ணுங்க, எங்க கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம், நீங்க பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க. 6 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டுட்டான். வண்டியை ஓட்டு அல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். யாராவே நடுச்சாலையில் வச்சு போடுறான் அவனு. ஏன் போட்டான் என்று கேட்பேன். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயு ஒரு தோட்டம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த விஷயம் 3-4 விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமியை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி, இப்போ என்ன சொல்கிறது, அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்லுங்கள், அப்படியே உடம்புலாம் பதறுது. ஏன்னா பெண் குழந்தைய வச்சுருக்கிற எல்லா பெற்றோர்களுமே இந்த விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு கொடுமை யாராலையுமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்குது. எத்தனையோ பேர் வீட்டில் வந்து அந்த குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் யோசிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூவாக பார்க்கும்போது இந்த அரசாங்கத்து மேலேயும் அப்புறம் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் அவங்கள எல்லார் மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, செவிலியர்கள் இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா, அரசு ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தகுதி இல்லாத டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தவறான சிகிச்சையினால அவங்களுக்கு வந்து உயிரே போகக்கூடிய நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் கூட நம்ம பார்த்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி. இப்போ என்னடானா செவிலியரில் யாரு அங்கே பார்க்கக்கூடிய அந்த வேலை பார்த்துக்கக்கூடிய நர்ஸுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதையுமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து 8000 பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு, அதுவும் தற்காலிக இப்போ இருக்கிற டெம்பரரியாக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தாவேக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே நீங்கள் வந்து இது பண்ணுவோம், அதாவது மேம்படுத்துவோம், தரம் உயர்த்துவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னடானா 8000 ஹாஸ்பிட்டல் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இது எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் எவ்வளவோ நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் அந்த மக்கள் அவரை கைவிட்டாங்க. யார் அப்படின்னா நம்ம சீமான் மட்டும்தான். ஸோ எல்லாத்த பற்றியுமே பார்த்துட்டு சீமானனுடைய கருத்துக்கு என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்துக்கு, அதாவது தனியார் அந்த ஹாஸ்பிட்டல் திறக்கிற விஷயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சீமானனை வந்து கன்னடம் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற முடியும், ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் லென்த்தாக பேசுகிறேன், ரொம்ப கேப் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ரொம்ப ஸ்பீடாக பேசினேன்னா, ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய அந்த தப்புக்களை இங்கே பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம கோவத்தில் ஏதாவது வார்த்தை ஏதாவது விட்டுருவோமோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் சொல்கிறதுனால நான் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவோட பேனரை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வீடியோ பேனர் அப்படின்னா பின்னாடி அந்த இதை சொல்கிறீங்களா இல்லை தம்ப்நெயிலில் வைக்கிறது சொல்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் அதையுமே சேஞ்ச், ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் நான் என்னை மாற்றிக்கக்கூடிய வழியாக இருக்கும். ஸோ அது என்னன்றதை நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா கோவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வயது சிறுமியை சாக்லேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தை தான் பெண் குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழித்து மூஞ்சி முகரையெல்லாம் செதைச்சு கை காலை உடச்சி, அதாவது அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அந்த கொடூரத்தெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய வன்புணர்வு பண்ணி நாசம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரு 2 நாதாரிங்க, ஒரு 2 சைக்கோ பரதேசிங்க. உண்மையிலேங்க இந்த மாதிரி சைக்கோலாம் ஊருக்குள்ளே திரியிறான்னுலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உண்மையிலே கடத்தி கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கருணை பண்ணி விட்டு தொலைஞ்சிருங்க இந்த நாதாரிகள்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒரு 10 வயசு குழந்தை, இந்த நாயெல்லாம் எதிர்த்த வீட்டில் இருக்கிறானாமா,
அவனோட நிறைய வாட்டி அந்த பெண் குழந்தை விளையாடும், அது பண்ணும். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த குழந்தையெல்லாம் விட்டுருக்காங்க. எப்படி ஏற்ற விட்டு பையன், நல்ல பையன் தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் யாராவது ஒரு பெண் குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரங்களோ சரி ஏற்று வீட்டுக்காரங்களோ நம்பி அந்த குழந்தைய விட முடியுமா? ஸோ யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சைக்கோ நாதாரிகள்லாம் இருக்கிறனால தான் மற்றவங்க மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை வருது. உண்மையிலேங்க எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படி கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பெண் குழந்தை இருக்கும், ஆண் குழந்தையுமே இருக்கிறவங்களுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை பண்ணதுமே யாரோ ஒருத்தவங்களுடைய ஒரு பையனாக தான் இருப்பான். அந்த நாதாரி யாரோ ஒருத்தவங்களோட பையனாக தான். எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் ஒரு 10 வயசு பெண் குழந்தை கூட பார்க்காம இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கானா அந்த நாதாரியெல்லாம் என்ன பண்ணணும்? இப்போ அந்த பெற்றோர்களை பார்த்தீங்க அப்படின்னா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க, ரோட்டில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த குழந்தைய பண்ணிருக்கானுங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ளே பண்ணனா என்ன சார் பண்ணுவீங்க? மூடி மறைச்சிடுவீங்களாங்க சார்? சொல்லுங்க, நாங்க அவ்வளவு மரியாதை கொடுக்கறோம்ல, ஏன் எங்களுக்கு நீங்க போராட மாட்டேங்கிறீங்க? பொதுமக்கள் எழுத்துவாயா இருந்தா எல்லாமே பண்ணுவாங்க. தண்டனை கொடுங்க. குழந்தை போயிருச்சு, அவன் எப்படி அந்த குழந்தைய துடிச்சு கொன்னானோ அதே மாதிரி அவங்கள பண்ணுங்க. நாங்க எங்க முன்னாடி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்றோம். எங்க முன்னாடி நீங்க பண்ணுங்க, எங்க கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம், நீங்க பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில அப்படியே மனசுக்குள்ள அப்படி ஒரு என்ன சொல்ல ஒரு ரணக இதாக இருக்குது. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் ஞாபகம் வருது. உண்மையிலேங்க இந்த விஷயத்துக்காக எத்தனையோ வருஷமாக ஒருத்தர் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எத்தனையோ வருஷம் அவர் ஸ்டார்டிங் பண்ணதுலேருந்து இந்த விஷயத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என் பெண் குழந்தை மேலே நீ கை வச்சீங்கன்னா நடு ரோட்டில் வச்சு உன்னை நான் சுடுவேண்டா அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷனை தான் இவங்க தோக்கடிச்சிருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க. ஏன்னா உண்மையிலே சொல்லணும், சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஏற்கனவே என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கவர்ச்சி மனப்பான்மையிலும் அந்த சினிமா, நான் அதுக்காக சொல்கிறேன், இந்த குழந்தை மேலே அது எனக்கு அந்த இது இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு தீர்வாக ஒரு மனுஷன் ஏற்கனவே இருந்தார். ஏற்கனவே அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தார், எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டே இருந்தார். உங்களுக்காக நான் இருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் அப்படி பண்ணான் அப்படின்னா அந்த குழந்தைய புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை நான் கொன்னுட்டு புதைச்சிட்டுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைய புதைக்க வைப்பேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்காமல் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி உங்களுக்கு ஒருத்தர் அஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அவரை நீங்கள் மறந்துட்டீங்க. இப்போ இந்த பெற்றோர்களும் அந்த போராட்டத்தில் இறங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் கண்ணு முன்னாடி அவனை வந்து கொல்லுங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் கூட கொல்ல வேணாம், எங்கள் முன்னாடி நீங்கள் சுட்டு கொல்லுங்க, நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெறி அந்த பெற்றோர்களுக்கு இருக்குது, அந்த பார்த்துக்கிறக்கூடிய எல்லா மக்களுக்குமே இருக்குது. இதை என்ன சொல்ல போகிறாங்க கவர்மெண்ட் எனக்கு புரியவே இல்லை. இப்போ அவனை வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிக்க 2 நாதாரிங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் மோகன் என்னமோ ஒரு விஷயம் அந்த பேர் நினைக்கிறேன். அந்த நாதாரிங்களாம் இப்போ போய் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சட்டமுறைப்படி எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கவே கூடாது. அரபு கண்ட்ரியில் இந்த மாதிரி கழுத்தை வெட்டுறதோ கையை வெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சுட்டுக்கொள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. குழந்தை மேலே கையை வச்சான் அப்படின்னா அவனுக்கு உயிரே இருக்கக்கூடாது. இனிமேல் எவனாச்சும் ஒருத்தன் தொடரணும்னு நினச்சான் அப்படின்னா இல்லை, தொட்டோம்னா உசுறு போயிடும்ன்ற அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்துங்க. அதுக்கு முதல் தொடக்கமாக இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோவம் நியாயமானது தான், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. கோவம் நியாயமானது தான். ஆனால் அந்த கோவத்தை அவங்க எங்கே காட்டியிருக்கணும்? முதல்ல கவர்ச்சினாலையும் அந்த ஒரு திரை மயக்கத்தினாலையும் நீங்கள் பாட்டு ஓட்டு போட்டீங்க. அங்கே ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் படத்தில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி நடைமுறையில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும்? எங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டான். அதுக்குதான் உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள். நீங்க படத்துல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இது பண்ணுங்கன்னு. ஆனா நேர்ல நிஜத்துல ஒரு மனுஷன் அதை சொல்லி எல்லார்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொன்றா அந்த விஷயத்த ஒரு எல்இடி ஸ்கிரீனை போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். ஆனா யாருக்குமே அதை பத்தி கவலையே இல்லாம அவங்க போய் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கு இல்லை விஜய்க்கு போய் ஓட்டு போட்டீங்க. இப்போ கேள்வி யாருக்கு கேட்கறது சொல்லுங்க? சத்தியமா புரியவே இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி நாதாரிங்கெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் தான் இப்போ செய்யும், ஓகே நான் என்னோட இதுவுமே இதே இல்லை. ஆனா
இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இப்போ என்ன தெரியுமா என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த விஷயத்த சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்த, அதாவது இந்த குழந்தை வந்து அந்த சிறுமி இறந்ததுக்கு சீமான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வந்து அது வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கீழே போய் எனக்கு அந்த கமெண்ட் பண்ணுற நாய்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, இதெல்லாம் ஒரு சட்டமே கிடையாதுடா, அப்படி ஒரு சட்டம் வந்து என்ன சொல்லுது முதல்வரால் இதே பண்ண முடியாதுன்னு. ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். ஒரு ஜட்ஜு, இந்த நாடு ஜட்ஜா இல்லை வேற ஒரு நாடுன்னு தெரியல, ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் அவனுடைய ஆணுறுப்பை வெட்டணும்னு சொல்லணும்னா அவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அந்த அவனுடைய ஆணுறுப்பை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு எதுக்கு நீங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவனை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு அவனோட ஆணுறுப்பை அவரே வெட்டி விட்டார். எல்லாத்துக்கும் இடம் இருக்குது, ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு சேஃப்டி மட்டும் தான் முக்கியம். விஜய் எவ்வளவோ வாய்க்கிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு, பெண்களுடைய பாதுகாப்பு அது முக்கியம் இது முக்கியம்னு. எல்லாத்துக்கும் நடைமுறைப்படுத்துங்க, பயத்தை ஏற்படுத்துங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுற நாதாரிங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் தான் போதையும் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க, மற்ற எந்த ஒரு இதுக்கு டிசிஷனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. வேறு என்னத்தை தான் பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியவே இல்லை. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வாய்க்கிலேயே எல்லாம் பேசிட்டீங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மேலே தான் அவங்களோட கோவம்லாம் திரும்புது. நீங்கள் அப்படிலாம் சொன்னீங்களே சார், பெண்கள் பாதுகாப்பு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன்னு, இப்போ அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை இறந்து போச்சு, இனிமேல் நீங்கள் ஒரு டிசிஷன் எப்பயாவது ஒரு டிசிஷன் எடுத்து தொலைங்களேன்னு தான் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா வாச்சு கொஞ்சமாச்சு நான் இதை, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு முன்னாடி அந்த பெண்ணை கல்லால் தலையில் கல்லை போட்டு அடிக்கிறானுங்க, பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறானுங்க, என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ண முடியும் எல்லாத்தையும் மாற்றுத்திறனாளி பொண்ணுக்கு ஆசை இது பண்ணுறானுங்க. இப்போ என்னடான 10 வயசு சிறுமி, சத்தியமாக முடியலைங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவிலியர்கள் போராட்டம். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் அந்த சிவகங்கையில் நடந்துச்சு, நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. சிவகங்கையில் அது மேபி எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருடைய அந்த உறுப்பினர் தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட குழந்தைய சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய இறந்து போச்சு. இப்படி தான் இருக்குது அரசு ஆஸ்பத்திரி இப்படி தான் இருக்குது. அதை தரம் உயர்த்தணும்னு சொல்லி நிறைய இடத்துல போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்னடானா செவிலியர்கள் எனக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுங்கன்னு சொல்லி போராடலை, ஊதிய உயர்வு இல்லை பர்மனெண்ட் ஆக்குங்கன்னு சொல்லி இப்போ செவிலியர்கள் போராடுறது எதுக்கு அப்படின்னா தான் சக செவிலியர் தான் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு தவறான ஒரு சிகிச்சையை கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. யாரையும் பார்க்க விடல, டியூட்டிக்கு ஆள் இல்ல அப்படின்னா நர்சிங் ஸ்டூடெண்ட் போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அந்த டியூட்டிக்கு ஆள் போட்டு எங்க யாரையும் பார்க்க விடல. ஏன் விடல பார்க்க விடல? நாங்க படிக்கிற பிள்ளைங்க தானே, மத்த நாள் நாங்க போஸ்டிங் ஆள் எங்களை கேக்குறாங்களே, ஏன் நைட் விடல அப்படி எங்களுக்கு தெரியாம என்ன பண்ணாங்க? நான் சொல்றேன்ல, என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி புரிஞ்சுக்க. நான் போதிக்கும் போது புரியாது, உனக்கு பாதிக்கும் போது புரியும். அன்னைக்கு நான் இருந்தா உன்னோட சேர்ந்து போராடுவேன். நார்மலாக சொல்ல, இப்போ வந்து நார்மலாக நம்ம மனுஷன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அது எதுவுமே தெரியாது. ஆனால் செவிலியர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸோடையும் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸோடையும் கூடவே இருக்கக்கூடிய ஆளுங்க. அவங்களுக்கு தெரியாதா இவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு? அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. மக்கள் உயிரை இவங்க வந்து என்ன சொல்கிறது, இப்போ புதுசாக டாக்டராகி வரக்கூடியவங்க அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க. இங்கே மக்கள் உசுரோடையும் அந்த உடம்போடையும் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆளுங்களா? இது ட்ரெயின் பண்ணக்கூடிய இடமாங்க அது. அவங்க போராடுறாங்க இந்த மாதிரி தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. வேறு என்ன சொல்லு, இந்த மாதிரி தான் இருக்குது அரசு ஆஸ்பத்திரியெல்லாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 8000 தனியார் ஆஸ்பத்திரி வந்து நாங்கள் திறக்கிறதுக்கான தற்காலிக அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா தாவேகா இதில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசு ஆஸ்பத்திரி வந்து மேம்படுத்தப்படும், தரம் உயர்த்தப்படும் சொன்னாங்க. இதுதான் உங்கள் தரம். செவிலியர்களில் கூட இருக்கிற பொண்ணுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் செத்து போச்சு. ஒரு உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு உயிர் அது ஒன்று செத்து போச்சு, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இதை தரம் உயர்த்துறதை விட்டுவிட்டு நீங்கள் ஆனால் தனியார் ஆஸ்பத்திரி வந்து நாங்கள் திறக்கிறதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதாங்க புரியவே இல்லை. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மன்னே சீமான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்னங்க அரசு ஆஸ்பத்திரியில் தரமே இல்லாமல் இருக்குது, நீங்கள் என்னடா ஆனால் தனியார் ஆஸ்பத்திரியை திறக்கிறேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிச்சார். கரெக்டு தானுங்க. நீங்கள் வந்து அரசு ஆஸ்பத்திரியை இது பண்ணுறதுக்கு வந்தீங்களா இல்லை ப்ரைவேட்டுக்கு நீங்கள் ஜாலரா அடிக்கிறதுக்கு வந்தீங்களான்னு தெரில. ப்ரைவேட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த இன்சூரன்ஸ்னு ஒரு மேட்ரு வந்துச்சு, நான் வந்து இத்தனை லட்சம் வந்து இன்சூரன்ஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுப்பேன்னு. அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய குறிப்பிட்ட அந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்சூரன்ஸை கிளைம் எப்படி பண்ணுறது? அப்போது நீங்கள் அந்த இன்சூரன்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக அதில் இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த அரசு ஆஸ்பத்திரியை நீங்கள் தரம் உயர்த்தினீங்கன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. அதை பண்ணாமல் நீங்கள் என்னன்னா
பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணிக்கிறீங்க, அப்போ என்ன கார்பரேட்டுக்கு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அரசு நடத்திட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. ப்ரைவேட் அவன் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டு எந்த ப்ரைவேட்டுக்கு போனாலும் அவன் நல்லா தான் மோஸ்ட்லி வச்சுருக்கானுங்க. ஏன்னா பணம். அங்கே போக முடியாதுன்னு தானங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறான். அப்போ அதை நீங்கள் உயர்த்துறதை விட்டுவிட்டு மறுபடியும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியை நான் திறக்கிறேன்னா அப்புறம் பணம் இல்லாதவன் என்னங்க எப்படிங்க? இப்போ பணம் இல்லாதவன் நீங்கள் 8000 திறந்தா என்ன, திறக்கலைன்னு அவன் அங்கே போகவே மாட்டானே, மறுபடியும் இந்த அரசு ஆஸ்பத்திரி தான் போயிட்டு இருப்பான். அதை சரி பண்ணுறதை விட்டுவிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி நீங்கள் தான் போகணும், வேறு யார் போக முடியும்? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் கட்டு கருமை அந்த முடிஞ்சே தொலைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதை அதாவது ஒரு இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் போராடுறாங்க. குறிப்பாக இவர் நம்ம சிஎம் அவர் இருக்கிற ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கரண்ட் கட்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா முதல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் 24 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க கரண்ட் வரலையா? போய் கேட்டால் அவங்க அதை கேட்குறவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்களா, 80 வாட்டி ஃபோன் பண்ணால் 2 வாட்டி எடுக்கிறாங்களாம். அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள் லட்சணம் எந்த மாதிரி இருக்குன்னு. அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் வந்து நாங்கள் வந்து இதுக்கான தீர்வு நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க. போராடுறாங்க, இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்குமே தீர்வு ஒரு மனுஷன் வச்சுக்கிட்டு கையோடு சுற்றிக்கிட்டு இருந்தார். என்கிட்ட இவ்வளோ பிரச்சனைக்கு தீர்வு நான் வச்சுருக்கேன்னு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு மாயை, அந்த ஒரு இமேஜ், அந்த ஒரு சினிமா, அவ்வளோதான். வேறு என்ன எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. அதுவே போதுங்க. சோறு போட்டுரும், மருத்துவம் எல்லாம் சரியாயிரும், சேஃப்டி கிடச்சிரும், எல்லாம் அதுவே ஒன்று போதும், அதுவே நம்ம எல்லாருக்கும் கிடச்சிரும்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் போராடணும். அந்த குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு அவ்வளோ வருத்தம். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம். அந்த நாயெல்லாம் கொன்றுன்ற லெவலுக்கு கோவம் வருது. ஆனால் என்னங்க உங்ககிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ பெரிய சொல்யூஷன் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கல. உங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த ஒரு அறியாமையினால் எத்தனையோ பேரோட உயிர் போயிட்டுருக்கு. பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது, குழந்தைகளுக்கு சேஃப்டி இல்லைன்னா அப்போ நீங்கள் போட்ட ஓட்டு என்ன வேஸ்ட்டு தானே அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அவ்வளோதாங்க, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட வந்து கடத்திட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன, அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொன்னீங்க கொஞ்சம் வீடியோ லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு. அதனால் இதோட நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.